சாம்பலாக்கி சுறுசுறுப்பை உடம்பில் தேக்கி புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி அந்த செயல் மறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. அதை தொடர்ந்து மரியாதைக்குரிய பிஹெச்எல்ல அந்த இடிக்கு ஒரு தபால் எழுதினேன். இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. ஒரு தபால் எழுதி கொடுத்தேன். இந்த தபாலை படித்து பார்த்துட்டு நான் இவரை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு கூப்பிட்டார். போயிட்டு உங்களோட ஆங்கிலம் ரொம்பவே நல்லா இருக்குது, அதுக்காகவே உங்களை பார்க்கணும்னு விரும்பினேன், உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். தமிழ் மீடியத்திலே படிச்சிருந்தாலும் என்னுடைய ஆங்கில அறிவு வளர்கிறதுக்கு லைப்ரரி தான் மிகவும் உதவுச்சு. நாம் சொல்லிக் கொண்டிருப்பது தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், இங்கே படிக்காதவர்கள் யாரும் இல்லை என்பதை ஆக்குவோம் என்பதுதான் நம்முடைய புலவர் பெருமக்களும் பெருந்தகைகளும் பள்ளிகள் தெருவெங்கும் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் கல்வியை மாணவர்கள் கற்க வேண்டும். அந்த நூல் நிலையத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பார்க்காத படிக்காத புத்தகமே இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் புத்தகத்தை படித்ததனால்தான், அதன்படி நடந்ததால்தான் அவரை தென்னாட்டு பர்னாட்சா என்றார்கள், இந்நாட்டு இங்கர்சால் என்றார்கள், பேரறிஞர் அண்ணா என்றார்கள். அதற்கு முக்கிய காரணமே அவர்கள் அந்த நூல் நிலையத்தை பயன்படுத்திக் கொண்டது, விடாமல் படித்ததுதான். சென்னையில் மட்டுமே நடைபெற்றிருந்த இந்த புத்தக கண்காட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற வேண்டும் என்று கூறி இந்த வேலூர் மாநகராட்சியில் இதோட 3வது ஆண்டு இந்த புத்தக கண்காட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 4 ஆண்டு காலத்தில் சட்டமன்றத்திலே எதுக்கு முக்கியத்துவம் என்று சொன்னால் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தான் இந்த அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றின. 34 துறை இருந்தாலும் கல்விக்கும் சுகாதாரத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றுகின்ற ஒரு முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்று சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் நாடு என் தமிழ்நாடு சிறந்த நாடு என்று சொன்னால்தான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி பணியாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். இந்த அரசை பொறுத்தவரை, தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரை தாய்மார்கள் உயர வேண்டும், பெண்கள் உயர வேண்டும். அந்த உயர்ந்தால் எல்லா குடும்பமும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் பாடுபடுகிறார். அந்த நிலையத்திலே மிகச்சிறந்த பேச்சாளர்களாகிய முன்னாள் நம்முடைய தலைமை செயலர் ஐயா இறையன்பு அவர்கள், பேச்சாளர் சுகீசிவம் அவர்கள், திண்டுக்கல் லியோனி ஐயா போன்ற பல்வேறு மருத்துவர் சிவராமன் போன்ற மிக அந்தந்த துறைகளிலே மிகச்சிறந்த பேச்சாளர்களை அழைத்து தினமும் மாலையிலே அவர்களுடைய பேச்சை நாம் கேட்கலாம். நாம் எப்படியும் இந்த உலகத்தை எனவே மரங்கள் மனிதனின் நோய்களை எப்படி பாதுகாக்கிறதோ மனிதன் மரங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இந்த நாட்டில் இருக்கிறது, உலகத்தில் இருக்கிறது. எனவே கண்டு இந்த விழாவினுடைய பேருரை ஆற்ற இருக்கின்ற இந்த மண்ணின் மனிதன் தமிழகத்தினுடைய வரலாற்று அரசியல் வரலாற்றை தன் விரல்களில் வைத்துக் கொண்டு தன்னுடைய அற்புதமான செயலை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்து விழா பேருரை ஆற்ற இருக்கின்றார்கள். நாம் எல்லாம் ஒருங்கிணைப்பு புத்தகத்திற்கு நாம் இந்த உலகத்தினுடைய சொத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட விழாவை நம்முடைய அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற சோம்பலை சாம்பலாக்கி சுறுசுறுப்பை உடம்பில் தேக்கி வைத்துக் கொண்டு அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற பகுத்தாய்வு அறிவு கூட, முன்னோட்டத்திடம் கூட, கவனம் கூட, எழுத்தாற்றல் கூட, அது மட்டும் பண்பை வளர்க்கிறோம், பழக்கத்தை வளர்க்கிறோம், சிந்தனை சக்தியை ஊக்குவிக்கிறோம், சூழலை
சொற்பொழிவாக இருக்கிறார்கள் புத்தகத்தை பற்றி. அது மட்டுமில்லாம திரு சுதீஷ்குமார் அவர்கள் முதன்மை என்றவர்கள் 7 மாதங்களாக நன்றியுரை ஆற்றியிருக்கின்ற விமான ஒன்றிய தலைப்பில் பேச இருக்கின்றார்கள். அதையடுத்து 25/2025 திருமண மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தன்னுடைய இருக்கையை அமைகிற கைத்தட்டி எல்லோரும் உற்சாகத்தை கொடுக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அமருமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி அந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வேலூர் மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலகத்துறை இணைந்து நடத்தும் 3ஆம் ஆண்டு மாபெரும் புத்தக திருவிழாவினை தொடங்கி வைத்து விழா பேருரையாற்ற உள்ள மரியாதைக்குரிய எங்களது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். இவ்விழாவில் அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாநகராட்சி துணை மேயர் அவர்களுக்கும் புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாநகராட்சி ஒன்றிய குழு தலைவர் கீவாக்குப்பம் அவர்களுக்கு புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மண்டல குழு தலைவர் புஷ்பலதா அம்மையார் அவர்களுக்கு புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மண்டல குழு தலைவர் 3 யூசுப் கான் அவர்களுக்கு புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறது. மண்டல குழு தலைவர் 2 நரேந்திரன் அவர்களுக்கு புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒன்றிய குழு தலைவர் கீவாக்குப்பம் அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த புத்தக திருவிழா என்பது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு. நமது முதல்வர் அவர்கள்
இந்த விழாவினை அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்கள் மிக அதிகமானவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். புத்தகம் படிப்பது உங்களுடைய அறிவை மிகவும் வளர்க்கும். உதாரணத்துக்கு, நான் ஒரு தமிழ் மீடியத்தில் பயின்ற மாணவன். நான் எஸ்எஸ்எல்சி, அதாவது 11வது, நாங்கள் படிக்கும்போது 11வது எஸ்எஸ்எல்சி, 11வது படிக்கும்போது லைப்ரரியில் மெம்பர்ஷிப் எடுத்து ரெகுலராக போய் படிப்பேன். தமிழ் மீடியத்தில் இருந்தாலும் ஆங்கில புத்தகங்களை ரொம்ப விரும்பி படிப்பேன். நான் இந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட்னு ஒன்று வரும், அது லைப்ரரியில் மட்டும்தான் இருக்கும் அந்த புக்கு. நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னாக்கா உங்களுடைய அறிவு, ஆங்கில திறமை, ஆங்கில புலமை எல்லாமே வளரும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் இப்போ ஆங்கிலத்தில் ஒரு தபால் எழுதி கொடுத்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்இஎல்ல அந்த இடிக்கு ஒரு தபால் எழுதினேன். இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா. ஒரு தபால் எழுதி கொடுத்தேன். இந்த தபாலை படித்து பார்த்துட்டு, நான் இவரை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு கூப்பிட்டார். போயிட்டு, உங்களோட ஆங்கிலம் ரொம்பவே நல்லா இருக்குது, அதுக்காகவே உங்களை பார்க்கணும்னு விரும்பினேன், உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். தமிழ் மீடியத்திலே படிச்சிருந்தாலும் என்னுடைய ஆங்கில அறிவு வளர்கிறதுக்கு லைப்ரரி தான் மிகவும் உதவுச்சு. அதனால் மாணவர்களாகிய நீங்கள் படிக்கிறத அதிகப்படுத்தணும். நான் நார்மலாக பார்க்குறேன், ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் பசங்க ஒன்றா உட்காந்துக்கிறானுங்க. சரி, ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட பேசுறதில்லை, எல்லாம் அவன் ஃபோனில் குறித்து உட்காந்துருக்கிறான். ரொம்பவே மோசமான ஒரு பழக்கத்துக்கு நீங்கள்லாம் ஆளாயின்னு இருக்கிறீங்க. பார்க்கலாம், உங்களுக்கு செல்ஃபோன் ரொம்ப உபயோகரமாக இருக்கும். உங்களுடைய கேரக்டரை வளர்க்குறதுக்கும் உங்களோட கேரியரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தான் நல்லது. அதை விட்டுட்டு புத்தகங்களை படிங்க, அது உங்களுடைய அறிவை வளர்க்கும். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய மாநகராட்சி துணை மேயர் அவர்கள் வாழ்த்து வழங்குமாறு கேட்டுள்ளோம். நம்முடைய தமிழக அரசின் சார்பில் இன்று நமது மாவட்டத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற வரை தந்திருக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு இருக்கும் நம்முடைய வேலூர் மாநகர செயலாளரும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, வணக்கத்துக்குரிய வேலூர் மாநகராட்சி மேயர் அவர்களே, குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மற்றும் மாநகராட்சி ஆணையர் அவர்களே, மண்டல குழு தலைவர்களே, ஒன்றிய குழு தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே, மற்றும் இங்கு பெருந்திரளாக கலந்து அனைவரை வரவேற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ள மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நம்முடைய தமிழக அரசின் சார்பில் இந்த புத்தக கண்காட்சி வருடந்தோறும் திறந்து வைத்திருக்கும். இன்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருந்ததால் அவர் எண்ணற்ற புத்தகங்களை பார்த்து வாங்கியிருப்பார். ஏனென்றால் அவருக்கு ஒரு மாணவர் செல்வங்களுக்கெல்லாம் மாதம் 1000 வீதம் தமிழ் புதல்வன் திட்டம். ஆனால் இப்போ சொன்ன மாதிரி நிறைய மாணவர்கள் செல்ஃபோனுக்கே அடிக்ட் ஆகிட்டு இருந்தோம். அதெல்லாம் கண்டிப்பாக அண்ணன் சொன்ன மாதிரி யாரும் அதுக்கெல்லாம் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கண்டிப்பாக நீங்கள்லாம் புத்தகம் வாசித்து தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் ஐஏஎஸ் அவர்களே, விழாவிலே முன்னிலை உரை கலந்து கொண்டிருக்கிற வேலூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரும் வேலூர் மாநகர கழகத்தினுடைய செயலாளரும் ஏழை பங்காளுமான தம்பி கார்த்திகேயன் அவர்களே, அணைக்கட்டு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தவிர அமுல விஜயன் அவர்களே, நம்முடைய மாநகரத்தினுடைய மேயர் வணக்கத்துக்குரிய சுஜாதா அவர்களே, துணை மேயர் சுனில் அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். வாழ்க கலைஞர் என்ற நல்ல வாழ்த்துக்கள். அப்பொழுதிலிருந்து நாம் சொல்லிக் கொண்டிருப்பது தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், இங்கே படிக்காதவர்கள் யாரும் இல்லை என்பதை ஆக்குவோம் என்பதுதான் நம்முடைய புலவர் பெருமக்களும் பெருந்தகையர்களும் பள்ளிகள் தெருவெங்கும் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் கல்வியை மாணவர்கள் கற்க வேண்டும்
கற்றிட வேண்டும், கற்க முடியும் என்கின்ற கருத்திலே அந்த பள்ளிகளை கற்க வேண்டும் என்று கட்ட வேண்டும் என்று கனவு கண்டார்கள். அந்த கனவினை நம்முடைய முதல்வராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களும், தமிழகத்த ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும், அதை தொடர்ந்து நம்முடைய முதல்வராக இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் தெருவெங்கும் பள்ளிகள் கட்டப்பட்டு மேல்நிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள், கல்லூரிகள், பெண்களுக்கான கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், தொழில் பயிலுகின்ற அந்த நிலையங்கள் எல்லாம் இன்றைய தினம் எல்லா இடங்களிலும் கட்டப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மாநிலத்துக்கே ஒரே ஒரு கல்லூரி தான், அதுதான் பிரசிடென்சி காலேஜ். அதுக்கு பிறகுதான் ஊரிஸ் காலேஜ் மற்றும் காலேஜ் எல்லாம் வந்தது. ஆகவே படிப்பினுடைய கல்வியினுடைய அந்த தரத்தை உணர்ந்து, முக்கியத்தை உணர்ந்து, அன்று இருந்த முத்தைய முதலியார், நடேசனார் போன்றவர்கள் எல்லாம் அதற்கான வழிகோலி தந்தை பெரியார் அவர்களும், பேரறிஞர் அண்ணா அவர்களும், தலைவர் கலைஞர் அவர்களும், நம்முடைய பாரதிதாசனார் அவர்களும் இதற்காக முழு முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். பாரதிதாசனார் அவர்கள் சொல்லும் போது படி படி, காலையிலே படி, மாலையிலே படி, பகலிலே படி, நேரம் கிடைத்த நேரத்தெல்லாம் படி படி என்று படிப்பினுடைய அந்த தத்துவத்தை, முக்கியத்தை எடுத்து சொன்னார்கள். அந்த வகையிலே தான் கல்லூரிகளே, பள்ளியிலே படிக்கிற அந்த பாட புத்தகங்களை படித்தால் மட்டும் போராது, அந்த பகுத்தறிவும் வேண்டும், நுண்ணிய பல அறிவுகளும் வேண்டும் என்பதற்காகத்தான் நூல் நிலையங்களை ஏற்படுத்தி அங்கே கிடைத்திருக்கிற நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை நம்முடைய மாணவ செல்வங்களும் மற்றவர்களும் அந்த நூல் நிலையத்துக்கு சென்று படிப்பார்கள். உதாரணத்துக்கு சொன்னால், சென்னையிலே இருக்கிற கன்னிமாரா அந்த நூல் நிலையம் இருக்கிறது. அந்த நூல் நிலையத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பார்க்காத, படிக்காத புத்தகமே இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் புத்தகத்தை படித்ததனால்தான், அதன்படி நடந்ததால்தான் அவரை தென்னாட்டு பர்னாட்சா என்றார்கள், இந்நாட்டு இங்கர்சால் என்றார்கள், பேரறிஞர் அண்ணா என்றார்கள். அதற்கு முக்கிய காரணமே அவர்கள் அந்த நூல் நிலையத்தை பயன்படுத்திக் கொண்டது, விடாமல் படித்ததுதான். அதே போல்தான் இன்றைய தினம் அவருடைய பெயரால் அண்ணா நூற்றாண்டு நூல் நிலையம் சென்னையிலே இருக்கிறது. மதுரையிலே தமிழ்நாடு முன்னாள் கலைஞருடைய பெயரால் ஒரு நூல் நிலையம், பெரிய நூல் நிலையம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் ஏன் என்ன காரணம் என்று சொன்னால், படிப்பதற்கான வசதி. படிப்பதற்கான வசதினால் படிப்பதற்கு நூல்கள் வேண்டுமே. அந்த நூல்களை பதிக்கின்ற பதிப்பாளர்கள் தான் இன்றைய நூல்களை பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நூல்களை சந்தைப்படுத்துவதற்காக, எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துவதற்காக இத்தகைய புத்தக கண்காட்சிகள் ஆங்காங்கே அரசாங்கத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு செயலாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் பயன்படுத்தி நாமெல்லாம் படிப்போம், புத்தகத்தை வாங்குவோம், புத்தகத்தை படிப்போம், நூல் நிலையங்களுக்கு செல்வோம், அறிவை வளர்த்துக் கொள்வோம். நல்ல நம்முடைய தமிழகத்தினுடைய அந்த அறத்தை நாம் இன்றும் காப்பாற்றுவோம், வள்ளுவத்தை காப்பாற்றுவோம், போற்றுவோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்கிறேன். தயவுசெய்து மாணவர்கள் அமைதியாக இருங்க, யாரும் பேசாதீங்க. நீங்கள் பேசினா நாங்கள் பேசுறது என்னன்னு உங்களுக்கு கேட்காது. தயவுசெய்து அமைதியாக இருங்க. அடுத்தபடியாக மரியாதைக்குரிய மாநகராட்சி மேயர் அவர்கள் வாழ்த்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சீரும் சிறப்பமாக நடைபெற்றிருக்கும் மாபெரும் புத்தக கண்காட்சிக்கு வரவேற்புரை நல்கிய மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி அம்மா அவர்களே மற்றும் முன்னுரை தலைமையுரை ஆற்ற இருக்கும் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியை வாழ்த்துரை வழங்க இருக்கும் நம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வேலூர் மாநகர செயலாளரும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, குடியாத்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வேலூர் மாநகராட்சி துணை மேயர் அவர்களே, கேவிக்குப்பம் ஒன்றியக்குழு தலைவர் அவர்களே, நம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, 1வது மண்டல குழு தலைவர் அவர்களே, 2வது மண்டல குழு தலைவர் அவர்களே, 3வது மண்டல குழு தலைவர் அவர்களே மற்றும் மாநகராட்சி ஆணையர் அவர்களே,
மற்றும் நூலகத்துறை அரசு ஊழியர் அவர்களே மற்றும் மாமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த திரளாக கலந்திருக்கும் மாணவ மாணவியர்களே, செய்தியாளர்களே, அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தக வாசிப்பு என்பது வாசிப்பு பழக்கத்தை மட்டும் மேம்படுத்துவதில்லை, நம்முடைய அறிவையும் மேம்படுத்துவது. புத்தகம் வாசிக்க வாசிக்க நாம் அனைத்து புத்தகங்களும் நாடி சென்று நாமளே வாசிக்க பழக்கத்தை உருவாக்க முடியும். சென்னையில் மட்டுமே நடைபெற்றிருந்த இந்த புத்தக கண்காட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற வேண்டும் என்று கூறி இந்த வேலூர் மாநகராட்சியில் இதோட 3வது ஆண்டு இந்த புத்தக கண்காட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. நம் மாண்புமிகு முதலமைச்சராக ஆன பிறகு அனைத்து இடத்திலும் நூலகத்தை விரிவுபடுத்த பல்வேறு திட்டங்களை வகுத்து வந்தார். மதுரையில் கிட்டத்தட்ட 200 கோடியில் ஒரு மாபெரும் நூலகத்தை கட்டி கொடுத்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று பெயரிட்டு அந்த நூலகத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் புத்தகங்கள் இருக்கிறது. ஒரே நேரத்தில் 50,000 பேர் உள்ள சென்று வாசிக்கும் அளவுக்கு பெரிதாக கட்டி மதுரை மாநகரம் சங்கம் வளர்த்த மாநகரத்தில் நூலகத்தை கட்டி கொடுத்தவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வேலூர் மாநகராட்சியுடைய மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களை, துணை மேயர் சுனில்குமார் அவர்களை, கேக்குப்பம் ஒன்றிய சேர்மன் அண்ணன் ரவி அவர்களை, வேலூர் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை, மண்டல குழு தலைவர் புஷ்பலதா வன்னிராஜா அவர்களை, நம்முடைய நரேந்திரன் அவர்களை, யூசுபாய் அவர்களை மற்றும் இறுதியாக நன்றி ஒரு ஆற்றின செந்தில்குமரன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவட்டத்தின் அவைத்தலைவர் அண்ணன் அவர்களை, பயிர்கேத செயலாளர் தம்பி சுந்தரராஜ் அவர்களை, பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை, சசிகுமார் அவர்களை, ஊரிஸ் காலேஜின் துணைத் தலைவர் மாறன் அவர்களை மற்றும் பல்வேறு பொறுப்பில் இருக்கிற அரசு அதிகாரிகளை, பத்திரிகை நண்பர்களை, தொலைக்காட்சி நண்பர்களை, மாணவ செல்வங்களை அத்தனை பேருக்கு வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் மோல்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 4 ஆண்டு காலத்தில் சட்டமன்றத்திலே எதுக்கு முக்கியத்துவம் என்று சொன்னால் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தான் இந்த அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றின. 34 துறை இருந்தாலும் கல்விக்கும் சுகாதாரத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றுகின்ற ஒரு முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்திலே சொன்னார், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து சொன்னார், மனிதனுக்கு இறுதி வரை வருவது சொத்து, கோடிக்கணக்கான சொத்து இறுதி வரை வராது, கல்வி மட்டும்தான் வரும் என்று சட்டமன்றத்தில் சொன்ன ஒரு முதலமைச்சர் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர். மாணவ செல்வங்களை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நிலையில்தான் என் தலைவர் கலைஞர் அண்ணாவின் நூற்றாண்டு விழாவில் அண்ணாக்கு நூற்றாண்டு லைப்ரரி சென்னையிலே கட்டி, ஆசியாலே அந்த மாதிரி ஒரு லைப்ரரி இல்லாத அளவுக்கு நம்முடைய தலைவர் கலைஞருக்கு அண்ணாக்கு நூலகம் கட்டி திறந்து வைத்தார் அவர் முதலமைச்சர் அந்த காலத்தில். அதே நிலையில் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் தமிழ்ச்சங்கம் பிறந்த மதுரை மண்ணில் நூற்றாண்டு விழாவிலே நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு விழா லைப்ரரி கட்டி தந்து சிறப்பான முறையில் கட்டி தந்து திறந்து வைத்துவிட்டு அந்த மாணவ செல்வங்களிடத்தில் பேசினார். 25,000-30,000 மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியில். அப்போது நம்முடைய முதலமைச்சர் பேசினார், மாணவ செல்வங்களை உங்களிடத்திலிருந்து சொத்து சுகம் அண்ணன் தம்பிகளை சொத்து தர மாட்டாங்க, பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அந்த கல்வி மட்டும்தான் உங்களிடத்திலிருந்து திருடாத சொத்து என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். மாணவ செல்வங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னெல்லாமோ உதவி செய்ய முடியுமோ அந்த நிலையில்தான் எந்த மாநிலத்தில் முதலமைச்சர்கள் செய்யாததை நம்முடைய முதலமைச்சர் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த நாட்டுக்கே வழிகாட்டியாக இன்றிரவு அவர் பேரை சொல்லி இந்த ஆட்சி நாட்டுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஆற்றிய அவர் பணி படித்த காரணத்தால் தான். நேரியே நாங்கள் நாடாளுமன்றத்தில் அண்ணா அவர்கள் பேசினார், சிறப்பாக பேசினார், பேசி முடியுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கட்டிய கோபுரம் நாங்கள் கொட்டி கிடக்கிற செங்கல் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை பார்த்துவிட்டு நேராகவே பேசிவிட்டோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்று சொன்னார்கள். அந்த நிலையில் அண்ணா அவர்கள் இந்த நாட்டுக்கு உழைத்த படித்த காரணத்தால் தான் அண்ணா அவர்கள் அவ்வளவு நாட்டை வழிநடத்தினார். அண்ணாவின் தம்பியாக என் தலைவர் கலைஞர் அவர்கள் அவரும் ஒரு சாதாரண குடும்பத்தில்
திருவாரூர் மண்ணில் பிறந்து சாதாரண குடும்பத்தில் படித்த காரணத்தால் படிப்படியாக வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தார் என்று சொன்னால் எத்தனையோ ஜனாதிபதிகள் எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்களை உருவாக்கின தலைவராக கலைஞர் இருந்தார்கள் என்று சொன்னால் படிப்பு காரணத்தால் தான். சாதாரண குடும்பம் ஒரு தலைவர் இதே கோட்டவெளி மைதானத்தில் சில பேர்களாக அவரை தாக்கி பேசும்போது என் தலைவர் இதே மைதானத்தில் சொன்னார், எவ்வளவுனா தாக்கி பேசிக் கொள்ளட்டும் என்று சொன்ன ஒரு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் படித்த காரணத்தால் தான் எல்லா நிலைக்கும் உயர்ந்தார். அதே நிலையில தான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய மாவட்ட மந்திரி மண்ணின் மைந்தரம் படித்த காரணத்தால் தான் இன்னைக்கு 4 முறை அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்ற அவரும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். மின்சாரத்துக்கு அவங்க அம்மா கம்பளை வைத்து மின்சார பில்லை கட்டினு கூட்டத்தில் பேசுவார் எங்களுடைய மந்திரி. அவர் படித்த காரணத்தால் இவ்வளவு உயருக்கு வந்தார் என்று சொன்னால் அண்ணா வகையில் என் தலைவர் கலைஞர் வகையில் வந்த காரணத்தால் தான் அவங்களாம் உயர்ந்தார்கள். அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் மாவட்டம் தோறும் இந்த மாதிரி லைப்ரரி புத்தக கண்காட்சி வைத்து நம்முடைய மாணவ செல்வங்கள் எல்லா நிலையிலும் உயரும். 10 நாளைக்கு இருக்குது வேலூர் மாநகரத்தில் கோட்டவெளி மைதானத்தில். நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் அப்துல் கலாம் எப்படி வந்தார்? ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்துதான் அப்துல் கலாம் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இந்தியாவின் ஜனாதிபதியாக வந்தார். இதெல்லாம் உங்களிடத்தில் நாங்கள் சொல்வது, நீங்கள் எல்லாம் எல்லா நிலைக்கும் வர வேண்டும் தான். சட்டமன்ற உறுப்பினராக, மாநகராட்சி மேயராக, அமைச்சராக எல்லா நிலையிலும் உயர வேண்டும்காக தான் நம்முடைய முதலமைச்சர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் எழுந்து பேசினால் பெண்களுக்காக, மாணவர்களுக்காக, செல்வத்துக்காக தான் எல்லா நிலையிலும் உயர வேண்டும். இப்போ கூட 2000 கோடி கம்ப்யூட்டர் தரப்போகிறோம். அது இந்த ஆண்டில் சட்டமன்ற நிதி நிலையிலே 2000 கோடி ஒதுக்கி தந்திருக்கிறார். எல்லாரையும் கம்ப்யூட்டர் உலகம், இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் நீங்கள் எல்லாம் வளர வேண்டும், தமிழ்நாட்டில் வளர வேண்டும் தான் முதலமைச்சர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் அறிவிப்பசி சிறப்பாக வளர்த்து கொண்டால் எல்லாரையும் இப்போ நம்ம துணை மேற்ற சொன்னேன், நம்ம மந்திரி வந்தால் ஒரு 10 புக்கு பார்த்து வாங்கிட்டு இருப்பார். அவர் புக்கு படித்த காரணத்தால் தான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார். ஒரு இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார். 4 முறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இதையெல்லாம் படித்து இந்த 10 நாளில் தேவையானதெல்லாம் படித்து ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் யார்? ஒரு தாய்மாரா அம்மா, டிஆர்ஓ யார்? ஒரு அம்மா, கமிஷனர் யார்? ஒரு அம்மா, மேயர் யார்? அது மாதிரி சட்டமன்ற ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர். இந்த அரசை பொறுத்தவரை, தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரை தாய்மார்கள் உயர வேண்டும், பெண்கள் உயர வேண்டும். அந்த உயர்ந்தால் எல்லா குடும்பமும் சிறப்பாக இருக்கும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் பாடுபடுகிறார். அந்த நிலையில் இங்கே வந்திருக்கிற தோழர்கள், வராத தோழர்களும் இந்த 10 நாளில் அழைத்து வந்து அறிவிப்பை வளர்வதற்கு இந்த புக்குகளை பெற்று சென்று நீங்கள் எல்லோரும் எல்லா நிலையும் சாதாரண குடும்பத்திலையும் எல்லா நிலைக்கும் வரலான்றது தான் இந்த புத்தக கண்காட்சி. இந்த புத்தக கண்காட்சியை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற மக்கள், மாணவ செல்வங்கள், பெரியோர்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமுறையை வழங்கி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கும் மாபெரும் புத்தக கண்காட்சி, 3வது புத்தக கண்காட்சி விழா, தொடக்க விழா இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க வாழ்த்துரை வழங்கி இருக்கிற மரியாதைக்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி இருக்கிற மரியாதைக்குரிய குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நல்லதொரு உரையாற்றி இருக்கிற வணக்கத்திற்குரிய வேலூர் மேயர், துணை மேயர், அனைத்து மண்டல குழு தலைவர்கள், 1வது மண்டலம், 2, 3 அனைத்து மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், கேவிக்குப்பம் சேர்மன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், நம்முடைய டிஆர்ஓ, கார்ப்பரேஷன் கமிஷனர், புத்தக கண்காட்சியிலே 75-80 பதிப்பாளர்கள் பல ஆயிரக்கணக்கான நூட்களை இங்கே நமக்கெல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்து இந்த புத்தக கண்காட்சியிலே மதியானம் 3 மணியிலிருந்து 4:30 வரை பள்ளி, அனைத்து பள்ளி, தனியார் மற்றும் அரசு பள்ளி, அனைத்து பள்ளியில் உள்ள மாணவ மாணவியருக்கு பல்வேறு போட்டிகள், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாவிடை போட்டி, பல்வேறு ஓவிய போட்டி இவைகளெல்லாம் நடத்துகிறோம். அதே போல 4லிருந்து 6 மணி வரை கல்லூரி மாணவ மாணவியருடைய கலை நிகழ்ச்சிகள் இங்கே இந்த மேடையிலே நடைபெறுகிறது. அதே போல மாலை 5லிருந்து 8 மணி வரை நம்முடைய மாநிலத்திலே மிகச்சிறந்த பேச்சாளர்களாகிய முன்னாள் நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா இறையன்பு அவர்கள், பேச்சாளர் சுகீசிவம் அவர்கள், திண்டுக்கல் லியோனி ஐயா போன்ற பல்வேறு, மருத்துவர் சிவராமன் போன்ற
அந்தந்த துறைகளிலே மிகச்சிறந்த பேச்சாளர்களை அழைத்து தினமும் மாலையிலே அவர்களுடைய பேச்சை நாம் கேட்கலாம். அதை போல நம்ம மாவட்டத்தை சார்ந்த தமிழறிஞர் ஐயா பதுமனார் அவர்கள், பாவா செல்லதுரை ஐயா அவர்கள் போன்ற பல்வேறு தமிழ் அறிஞர்களும் இங்கே பேச இருக்கிறார்கள். ஆக நீங்களெல்லாம் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த புத்தக கண்காட்சியை வந்து கண்டுகளித்து புத்தகங்கள் பெறுவதோடு செவிக்கும் உணவளிக்கும் வகையிலே மாலையிலே இங்கே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு பங்கு பெற வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு, அரசு மாணவ மாணவியரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. அரசு பள்ளியிலே படித்த மாணவ மாணவியர் உயர்கல்வியை தொடர வேண்டும் என்பதற்காக உயர்வுக்கு படி என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி 12க்கு அப்புறம் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத 12th முடிச்ச உடனே சொல்றது இல்லை. 12th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு பள்ளிக்கு ஒரு ஆசிரியருக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்க மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க, என்னென்ன வாய்ப்பு இருக்கு படிக்கிறதுக்கு. அரசு பள்ளியிலே படித்த ஒரு மாணவ மாணவியர் கூட உயர்கல்வியில் சேராத ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டுவிடக் கூடாது என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முழு முனைப்போடு தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால உயர்வுக்கு படி என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி மாநிலத்தில் இருக்கிற சிறந்த கவுன்சிலர்களை எல்லாம் அழைத்து படிப்பதற்கு நமக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு, என்னென்ன படிப்பை படித்தால் வேலை வாய்ப்பு முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்பதற்கான நிகழ்ச்சிகளை எல்லாம் அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல நம்முடைய தமிழ் புதல்வன் அரசு பள்ளியிலே படித்த மாணவனுக்கு உயர்கல்வி படித்தால் மாதம் 1000 ரூபாய். புதுமை பெண் அரசு பள்ளியிலே படித்த மாணவி உயர்கல்வி படித்தால் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம். அதே போல நான் முதல்வன் என்ற திட்டத்தில் கல்லூரியிலே படிக்கும் பொழுது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ட்ரைனிங்கை வழங்கி 3 ஆண்டு படித்து முடித்தவுடன் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்காக அந்த கம்பெனிகளை எல்லாம் வரவழைத்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக நான் முதல்வன் ஸ்கில் ட்ரைனிங் திட்டம். நம்முடைய மாவட்டத்தில் கூட முத்துரங்கம் கலை கல்லூரியில் இருக்கிற நம்முடைய சகோதரி லண்டன்ல போய் 1 வாரம் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை நான் முதல்வன் திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த ஆண்டும் நம்முடைய மாவட்டத்தில் இருந்து நான் முதல்வன் திட்டத்தில் பல்வேறு சகோதர சகோதரிகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புக்கு நீங்கள் எல்லாம் முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதை போல பிரதி மாதம் தோறும் வேலை வாய்ப்பு முகாம் நடத்துறோம். 100க்கு மேற்பட்ட கம்பெனி வராங்க. இன்றைக்கு கூட அப்துல்லாபுரம் ஐடிஐல நடந்து கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஓசூர், பெங்களூர், வேலூர்ல உள்ள கம்பெனிகள் கூட வருகை தருகிறார்கள். தனியார் கம்பெனிகளும் வருகிறார்கள். 10,000 முதல் 30,000 40,000 ரூபாய் வரை அவங்களுடைய தகுதியை பொறுத்து பல்வேறு வேலை வாய்ப்புகள் ஒவ்வொரு மாதமும் 250-300 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தமிழக அரசினுடைய சார்பில் இந்த நேரத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, இந்த 10 நாள் சென்ற ஆண்டு புத்தக திருவிழாவிலே நம்முடைய மாவட்டத்தில் நல்ல சிறப்பாக நடைபெற்றது. 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்வையிட்டார்கள் என்று பாப்பாசி மிக பெருமையாக சொன்னார்கள். இந்த ஆண்டு அதைவிட அதிகமாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய குழந்தைகளோடு வந்து, பெரியவர்கள் குழந்தைகளும் வந்து இந்த புத்தக திருவிழாவை பார்வையிட்டு மாலை நேரத்தில் இங்கே நடைபெறுகின்ற கலந்துரையாடல்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து அனைவர் வாழ்வும் ஒளிமயமாக ஆக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த தமிழக அரசிற்கும் பொது நூலக துறையினருக்கும் இந்த விழாவினை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பொது நூலக துறையை சார்ந்த மாவட்ட நூலக அலுவலர் மற்றும் அவர் குழுவை சார்ந்தவர்கள், இங்கே 80க்கும் மேற்பட்ட பதிப்பாளர்களை அழைத்து வந்து இந்த புத்தக திருவிழாவை வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற பாப்பாசியை சார்ந்த நண்பர்கள் அத்துணை பேருக்கும், பத்திரிகை துறையினர் அத்துணை பேருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம். நன்றி. ஹலோ, கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. மேடையில் இருக்கின்ற இந்த இருக்கைகளை அகற்றுவதற்கு அற்புதமாக ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பரதநாட்டியம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி நடு